வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மேம் சொன்ன ஹோம்ஒர்க்கை நீட்டாக பண்ணி நிறைய பேர் மெயில் சென்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லோரும் வெரி 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 குட். ஓகேயா? ஆனால் நிறைய பேர் இன்னும் ஹோம்ஒர்க் என்ன பண்ணல, சென்ட் பண்ணவே இல்லை. ரெகுலராக அனுப்புனவங்க மட்டும்தான் திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. மற்றவங்களும் என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஹோம்ஒர்க் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். ஓகே தங்கம், இந்த வீக் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக செலிப்ரேஷன் மூடில் இருப்போம். என்ன செலிப்ரேஷன்? இந்த வீக்கெண்டில் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ண போகிறோம்? தீபாவளி. ஏ ஜாலி இல்லை தங்கம்? தீபங்கள் நிறைஞ்சு ஒளியாக இருக்கிறனால தான் அது பேர் தீபாவளி. தீப ஒளி திருநாள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா? தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா? மேம் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் ஷார்ட்டாக மேம் சொல்கிறேன். தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, எப்போல்லாம் உலகத்தில் அதிகமாக அக்கிரமம்னா என்னது, நிறைய தப்பு செய்கிறவங்க வர்றாங்களோ, ஒரு அளவுக்கு மேலே யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அப்போ அவங்கள அழிக்கிறதுக்கு யார் வருவாங்க? பகவான் வருவாருன்னு சொல்லுவோம். அப்படி தானே? அந்த மாதிரி நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தான். பூமியில் யாரையுமே நிம்மதி என்ன செய்ய விடலை, வாழவே விடலை. தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணா, ரொம்ப அநியாயம் பண்ணான். அதனால பகவான் கிருஷ்ணர் அவரை என்ன பண்ணாங்க, வதம் பண்ணி அழிச்சிட்டாங்க. சரியா? நரகாசுரனை அழிச்ச அன்னைக்கு தான் பூமி இருண்ட பூமியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்கிறது, ஒரு இருள் நிறைஞ்ச இடத்துல திடீர்னு ஒளி வந்தால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ, அந்த மாதிரி நரகாசுரன் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் உலகமே எப்படி ஆச்சா, புத்துயிர், புதுசாக பூமி பிறந்த மாதிரி ஒளியோடு வந்துச்சான். அதனால தான் அதை நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். சரியா? அன்னைக்கு நம்ம வீட்டில் இருளே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் எல்லா இடத்துலையும் தீபங்கள் ஏற்றுறோம். அழகழகா பட்டாசு, கம்பி மத்தாப்பு, புஸ்வானம், வானவெடின்னு என்ன பண்ணுறோம், ஒளிகளால் அன்னைக்கு ஃபுல்லாக உலகத்தையே பிரகாசமாக்குறோம். சரியா? தீபாவளி நரகாசுரன் இறந்த நாள் மட்டும் இல்லை. மகாலட்சுமி தெரியுமா உங்களுக்கு? முப்பெரும் தேவிகள் சரஸ்வதி, பார்வதி, மகாலட்சுமி. மகாலட்சுமி யார்? மகாவிஷ்ணுவோட துணைவியார். சரியா? அவங்களோட ஒய்ஃப். மகாலட்சுமியை நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சு பூஜை பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் செல்வத்தை அள்ளி தர்றவங்க. மகாலட்சுமி பிறந்ததும் இதே தீபாவளி தினத்தன்னைக்கு தான். அதனால மகாவிஷ்ணுவையும் தீபாவளி அன்னைக்கு கும்பிடணும், மகாலட்சுமியும் என்ன செய்யணும், மறக்காமல் தீபாவளி அன்னைக்கு நம்ம கும்பிட்டோன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க தீப ஒளியால் நிறைஞ்சி இருக்கோம். ஓகே தங்கம், தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாச்சா? என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு இந்த வருஷம் தான் பார்க்க முடியல. இல்லாட்டி 1 வீக் முன்னாடியிலேருந்தே என்ன செய்ய ஆரம்பிப்போம், நம்ம ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்போம். இல்லை தங்கம்? தீபாவளி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி சீவக்காய் போட்டு என்ன செய்யணும், கண்டிப்பாக குளிக்கணும், வீட்டில் சாமி கும்பிடணும், புது ட்ரெஸ் போடணும், வேட்டு வெடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் யாராச்சும் கூட இருக்கணும், இல்லை பெரியவங்க யாராச்சும் கூட இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணணும், பட்டாசெல்லாம் வெடிக்கணும். கண்டிப்பாக செப்பல் போடாமல் தெருவில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. சில வெடி வெடிச்சிருக்கும், சில வெடி வெடிக்காமல் கூட இருக்கலாம், கங்கு காலில் படலாம். அதனால் செப்பல் கண்டிப்பாக என்ன செய்யணும், போட்டிருக்கணும். நீளமான பத்தி யூஸ் பண்ணி என்ன செய்யணும், வேட்டு வெடிக்கணும். அது போக இந்த கம்பி மத்தாப்பு இதெல்லாம் என்னதுல, செம்பு கம்பியில் செஞ்சுருப்பாங்க. அப்போ கம்பி மத்தாப்பு இதெல்லாம் பிடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் தான் என்ன செய்யணும், அந்த கம்பியெல்லாம் போடணும். நீ பேசாமல் ரோட்டில் தூக்கி போட்டேன்னா ரோட்டில் நடக்கிறவங்க காலில் அது ரொம்ப சுற்றும். சரியாம்மா? அந்த புண்ணு ஆறவே ஆறாது. ஓகேயா? நல்லா கொண்டாடுங்க, ரொம்ப சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. வெளியே எங்கேயாச்சும் போகும்போது மறக்காமல் என்ன போட்டு போகணும், மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். சரியாம்மா? என்னதான் செலிப்ரேஷன் மூடில் இருந்தாலும் கொரோனா நம்ம கூட இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நம்மளை சுற்றி யாருக்கு வேணாலும் அந்த கிருமி இருக்கலாம். அதனால ரொம்ப சேஃபாக தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும். இந்த தீபாவளியில் நம்ம ஏற்றுற தீப ஒளியில் இந்த கொரோனாங்கிற கொடிய நரகாசுரனும் என்ன செஞ்சிடணும், இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஜாலியாக என்ன பண்ணலாம், தீபாவளி செலிப்ரேட் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே தங்கம்? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இன்றைக்கி மேம் உங்களுக்கு ஒரு நியூ டாபிக் நடத்த போகிறேன். அது என்ன டாபிக் அப்படின்னா, ஒருமை பன்மை. ஆல்ரெடி நீங்கள் இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்படி தானே தங்கம்? சிங்குலர்னால் என்னது, ஒன்றே ஒன்று இருந்தால் சிங்குலர், ஒன்றுக்கு மேலே இருந்தால் அது ப்ளூரல். அதே மாதிரி தான் தமிழில் ஒருமை அப்படின்னா ஒன்றே ஒன்று இருக்கணும். ஒன்றே ஒன்று இருந்தால் அது ஒருமை, ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, பன்மை. சரியா? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே. இப்போ பாய் அப்படின்னா ஒரே ஒரு பையன் அர்த்தம், அது சிங்குலர் அப்படின்னு சொல்வீங்க இங்கிலீஷில். அதே நிறைய
நிறைய பசங்க நின்னாங்கன்னா என்ன சொல்லுவோம்? பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ளூரலாக மாற்றும் போது நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? எஸ் ஆட் பண்ணுவோம். அதானே தங்கம்? அதே மாதிரி தமிழில் எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணி எழுத போகிறோன்னா கல். க இல், கீழ் நோக்கிய இல். கல் ஆட் பண்ணோன்னா ஒருமையை நம்ம எதாக மாற்றிடலாம்? பன்மையாக மாற்றிடலாம். இப்போ மேம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ மேம் கொடுக்குற இமேஜை பாருங்கள். இது பேர் என்னது? நார்மலாக என்னன்னு சொல்வீங்க? பென்சில் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் தமிழில் மேம் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? கரிக்கோல். பென்சிலை தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? கரிக்கோல். இப்போ இதில் எத்தனை பென்சில் இருக்குது? எத்தனை கரிக்கோல் இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்குது. அப்போ அது ஒருமை. ஒன்றே ஒன்று இருக்கனால ஒருமை. அதை கரிக்கோல்னு எழுதினா போதும். ஓகே. இப்போ அடுத்த இமேஜில் ஒரு கரிக்கோல் இருக்கா? ஒன்றுக்கு மேலே நிறைய கரிக்கோல் இருக்கா? நிறையா இருக்குது. அப்போ அது ஒருமையா? இல்லை, பன்மை. அப்போ பன்மையில் என்ன ஆட் பண்ணால் போதும்னு சொன்னேன்? கல் ஆட் பண்ணால் போதும் சொன்னேன்னா, அப்போ கரிக்கோல் அப்படிங்கிறத பன்மையாக மாற்றுறதுக்கு எப்படி எழுதணும்? கரிக்கோள்கள். எப்படி தங்க எழுதணும்? கரிக்கோள்கள். அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அந்த வார்த்தையோட லாஸ்ட்டில் மட்டும் என்ன சேர்த்துருக்கோம்? கல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேம்மா. இப்போ அடுத்த இமேஜ் பாருங்க. இது என்னது? ஆப்பிள். எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட். அப்படி தானே தங்கம்? ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இதை என்னென்னு எழுதியிருக்கேன் மேம்? ஆப்பிள் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ இது ஒருமையா பன்மையா? ஒருமை. சரியா? இப்போ இந்த இமேஜில் எத்தனை ஆப்பிள் இருக்கு? 1, 2, ஒரு அரை, 2.5 ஆப்பிள் இருக்கு. ஒன்றுக்கு மேலே இருந்தாலே அது பன்மை. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? ஆப்பிள்கள். எப்படி எழுதணும்? ஆப்பிள்கள். லாஸ்ட்டில் மட்டும் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் மேம்? கல் ஆட் பண்ணி அதை பன்மையாக மாற்றிருக்கேன். அப்போ ஒருமையில் என்ன சொன்னோம்? ஆப்பிள். அதை பன்மையாக மாற்றும் போது ஆப்பிள்கள். சொல்லு, ஆப்பிள், ஆப்பிள்கள். சரியா தங்கம்? ஓகே. அடுத்த இமேஜ் பாரு. என் தங்க குட்டிங்க மாதிரி க்யூட்டாக ஒரு குழந்தை. கேர்ள். கேர்ளுங்கிறத தமிழில் என்னன்னு சொல்லலாம்? சிறுமி அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறதுனால அதை நான் சிறுமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த இமேஜில் எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லணும்? சிறுமிகள். பார்த்தீங்களா? ஒருமையில் சிறுமி அப்படின்னு இருந்தது. லாஸ்ட்டில் பன்மையை மாற்றும் போது கல் ஆட் பண்ணி சிறுமிகள் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன் மேம்? மாற்றிருக்கேன். சரியா? சொல்லுங்க, ஒருமையில் என்ன சொன்னோம்? சிறுமி, கேர்ள். ஒரே ஒரு பொண்ணு. பன்மையாக மாற்றும் போது சிறுமிகள். ஓகேயா? ஓகே தங்கம். இப்போ இதே மாதிரி மேம் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். எல்லாரும் ரஃப் நோட்டும் பென்சிலும் எடுத்துக்கோங்க. இது தமிழ் நோட் வேணா, ரஃப் நோட்டும் பென்சிலும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் இமேஜ் நல்லா கவனிங்க. மேம் எழுதியிருக்க மாதிரியே நீங்களும் உங்களோட ரஃப் நோட்டில் ஒருமை அப்படின்னு கொஞ்சம் பிளேஸ் விட்டு சின்னதாக ஹைபன் போட்டு பன்மை அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேம் என்ன கொடுத்துருக்கேன்? குயில் அப்படின்னு ஒருமையில் எழுதியிருக்கேன். அதை பன்மையாக மாற்றும் போது எப்படி எழுதணும்? குயில்கள். மேம் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன், நான் கல் ஆட் பண்ணி. அதே மாதிரி மீதி இருக்கிற 5ஐயும் நீங்கள் தான் எழுத போகிறீங்க. செகண்ட் ஒன் மேம் என்ன கொடுத்துருக்கேன்? செடி அப்படிங்கிறது ஒருமை. அதை பன்மையை எப்படி மாற்றணும்? அடுத்தது ஆண். ஆண்னா ஒரே ஒரு பாய், ஒரே ஒரு ஆண் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ அதை பன்மையை எப்படி மாற்றுவீங்க? அடுத்தது விரல், ஃபிங்கர். ஒன்றே ஒன்று இருந்தால் விரல்னு சொல்லுவோம். நம்மளுக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ விரல்ங்கிறது ஒருமை. பன்மையில் எப்படி மாற்றி எழுதணும்? என்ன ஆட் பண்ணணும்? யோசிச்சு எழுதுங்க. அடுத்தது காட்சி. காட்சின்னா என்ன தெரியுமா? ஒரு படம் பார்க்குறோம்ல, அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? காட்சி. நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு இமேஜ், ஒரு காட்சின்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ காட்சியை பன்மையாக எப்படி மாற்றி எழுதுவீங்க? லாஸ்ட் ஒன் கண். கண் அப்படிங்கிறது ஒருமை. சரியா? நம்மளுக்கு எத்தனை கண் இருக்குது? கண் இருக்கா? கண்கள் இருக்கா? யோசிச்சு இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ரஃப் நோட்லேயே ஆன்சர் எழுதி என்ன பண்ணுங்க? ஃபோட்டோ எடுங்க. ஓகே தங்கம்? ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். எஸ்ஸுக்கு பதிலாக எப்படி கல் ஆட் பண்ணமோ அதே மாதிரி ஒருமை பன்மையில் இன்னொரு டைப் இருக்குது. அது என்னென்னா மேம் சொல்லட்டுமா? ஒரு வார்த்தையோட எண்டிங் லெட்டர் இம்மில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இம்மை நம்ம என்னவா மாற்றி கல் ஆட் பண்ணணும்? இங்கா மாற்றி கல் ஆட் பண்ணணும்.
சரியா தங்கம்? வாரம் இதில் முடிஞ்சிருக்கு, இம்மில் முடிஞ்சிருக்கு. அப்போது அதை பன்மையாக மாற்றும் போது இம்மை என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. இம்மில் முடிஞ்சிருந்தா அதுக்கு பல நம்ம என்ன ஆட் பண்ணணும், இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல் ஆட் பண்ணணும். இப்போ மேம் எழுதியிருக்கேன் பாரு, வாரம். அதை எப்படி மாற்றிருக்கேன், வாரங்கள். வாரங்கள் அப்படிங்கும்போது அந்த இம்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். சரியா? இன்னும் உனக்கு ஈஸியாக புரியறதுக்கு மேம் சின்ன சின்ன இமேஜஸ் காட்டுறேன், நல்லா கவனி. இப்போ பாருங்க, மரம் ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால அது ஒருமை மரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மரம்ங்கிற வார்த்தை எந்த லெட்டரில் முடிஞ்சிருக்கு, இம் அப்படிங்கிற லெட்டரில் முடிஞ்சிருக்கு. அப்போ இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு இம்முக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணணும், பன்மையாக மாற்றும் போது இங்கே ஆட் பண்ணணும். இங்கே நிறைய மரங்கள் இருக்குது அப்படி தானே? அப்போ பன்மையாக மாற்றும் போது எப்படி எழுதணும், மரங்கள் அப்படின்னு எழுதணும். புரியுதா தங்கம் மேம் என்ன சொல்கிறேன்னு? அடுத்த வார்த்தை கவனிங்க, பழம். பழம்னா என்னது, ஒரே ஒரு ஃப்ரூட் இருந்தால் பழம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பழம் இம்மில் முடியறதுனால அதை பன்மையாக மாற்றும் போது எப்படி மாற்றணும், ஃப்ரூட்ஸ் சொல்வீங்கள்ல, அதே மாதிரி பழங்கள் இம்முக்கு பதிலாக இங்கே மாற்றிட்டு கல் என்ன செஞ்சுருக்கேன் மேம், ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பட்டம். ஒரே ஒரு கைட்டு இருந்துச்சுன்னா அதை பட்டம்னு சொல்லுவோம். அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாரும் விடும்போது ஒரு பட்டமாக விடுவோம், எத்தனை பட்டம் விடுவோம், நிறைய கைட்ஸ் விடுவோம் அப்படி தானே? அப்போ அதை என்ன எழுதணும், பட்டங்கள். பட்டம் அப்படிங்கிறது இம்மில் முடிஞ்சதுனால இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம், இங்கு போட்டு கல் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒருமை பன்மையோட செகண்ட் டைப்ஸ். சரியா தங்கம்? இதுக்கும் மேம் உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் தரேன், ஒரு 5 வார்த்தைகள் தரேன். சரியா? 5 வார்த்தைகளும் இம்மில் முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே இங்கே ஆட் பண்ணி கல் போடணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு டைப்பில் கல் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ கொடுக்குற இமேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இங்கு போட்டு கல் ஆட் பண்ணணும். வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போது ரஃப் நோட்டில் அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க், அதனால் அடுத்தடுத்த பேஜில் நீட்டாக எழுதுங்க. சரியா? இதில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி ஒருமை பன்மை ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கீழே காரம், ஸ்பைசஸ். காரம் இம்மில் முடிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு இம்முக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காமல் மாற்றி எழுதுங்க பார்க்கலாம். அடுத்தது நகம். சரியா? நெயில். நகம் இம்மில் முடிஞ்சிருக்கு. அப்போ இம்முக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், இங்கு போட்டு கல் ஆட் பண்ணணும். அடுத்தது வண்ணம். வண்ணம் இம்மில் முடிஞ்சிருக்கு. அப்போ அதை எப்படி பன்மையாக மாற்றுவீங்க? அடுத்தது ஓவியம். ஓவியம் இம்மில் முடிஞ்சிருக்கு. அப்போ அதை எப்படி பன்மையாக மாற்றணும்? தென் லாஸ்ட் ஒன் மேகம் இம்மில் முடிஞ்சிருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்து கவனித்து மாற்றுங்க. இந்த 2 டைப்பும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா தங்கம்? ஓகே, லாஸ்ட் வீக் மேம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனா, கால் நடக்க முடியாத ஒரு பையனால் என்ன விளையாட முடியும்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கால்பந்து, டென்னிஸு, அப்புறம் கிரிக்கெட், மட்டைப்பந்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் அவனால் விளையாட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே நிறைய பேர் கரெக்டாக எழுதியிருந்தீங்க. கேரம் போர்டு எழுதியிருந்தீங்க. கேரம் போர்டுன்னு என்னது, சுண்டாட்டம் அப்படின்னு மேம் தமிழில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி தானே தங்கம்? அதே மாதிரி செஸ்ஸுக்கு என்ன சொல்லியிருந்தேன், சதுரங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா தங்கம்? நிறைய பேர் தாயம் சொல்லியிருந்தீங்க. வெரி குட். நல்லா ஆன்சர் பண்ண எல்லாருமே வெரி வெரி குட். இதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் ஒரு விளையாட்டை சொல்லும் போது அதை தமிழ்லையும் சொல்லிக் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ் புக்கில் தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ண கற்றுக்குவோம். சரியா தங்கம்? இந்த இமேஜில் வர்ற மாதிரி நடக்க முடியாத பசங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சின்ன ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அவனோடையும் சேர்ந்து அவனால் என்ன விளையாட முடியுமோ அதை நீங்களும் விளையாண்டு அவனை சந்தோஷப்படுத்தணும். சரியா தங்கம்? இது வரைக்கும் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக மெயில் சென்ட் பண்ணுங்கள். மேம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேயா? மேம் இன்றைக்கி கொடுத்த ஒருமை பன்மை ஹோம்ஒர்க்கை சீக்கிரமாக எழுதி முடித்து சென்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக தீபாவளியை கொண்டாடிட்டு தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணுங்கள், என்னென்ன வேட்டெல்லாம் வெடிச்சிங்க, என்னென்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கிறத கூட நீங்கள் வரைஞ்சி மேமுக்கு இமேஜாக என்ன பண்ணலாம், மெயில் சென்ட் பண்ணலாம். மேம் அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எல்லாருக்கும், என்னோடய செல்லக்குட்டிங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தீபாவளிக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.